வெல்கம் கைஸ். இன்னைக்கு பெருசாக இன்ட்ரோ கொடுக்குறோன்னா இல்லை, என்னடா இவன் கையில் பெரிய சூட்கேஸ் மாதிரியே ஒன்று கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. இது என்னதுன்னா கோரை பாய் வித் பெட்டு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த காலத்துலலாம் நம்ம நார்மல் பாயில் தான் தூங்கிப்போம். அந்த பாயில் வெறும் பாய் மட்டும்தான் இருக்கும், பெட் இருக்காது. ஆனால் இந்த பாயில் நம்ம பார்க்க போகிறது, இந்த பாயில் பெட்டும் இருக்கும், நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற கோரை பாயும் இருக்கும். பார்க்கலாமா? இதை வந்துட்டு இப்படி ஒரு பெரிய இப்படி தான் பொருட்கள் எப்படி விரிக்கணும்னா, வெயிட் பண்ணுங்க, பையை எடுத்து வச்சுக்கிறேன், பார்க்கலாம். இப்படி விரித்து இப்படி விரிக்கணும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் குட்டி ரூம்னால இடம் இல்லை, எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பாய் வித் பெட்டு. முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஃபோம் கொடுத்து கிளாத் வச்சு தச்சிருப்பாங்க. அப்படியே பின்னாடி நம்ம தமிழர்கள் பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கோரை பாய் பேக்ரவுண்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது ஃபோல்டு பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருந்து இப்படி போட்டுட்டு இதை வந்துட்டு அப்படியே இப்படி போட்டுடணும். சாரி, நான் தப்பாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதனால் இந்த சைடில் இருந்து அப்படியே இப்படி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருந்து இப்படி போட்டுக்கணும். இந்த சைடில் இருந்தும் இப்படி. ஃபைனலாக இந்த சைடில் இருந்து ஒரே இப்படி ஒரு லாக்கு, இப்படி ஒரு லாக்கு. இந்த மாதிரி மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹாஸ்டல் போய் தங்கி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், ரொம்ப விலை விழுந்த ஹாஸ்பிட்டலில் பெட்டெல்லாம் செம கல் மாதிரி இருக்கும். அப்போல்லாம் அந்த பெட்டில் படுக்கவே தோண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எங்கே வேணாலும் கேர் பண்ணி போயிருக்கலாம். இப்போ நான் ஃபோல்டு பண்ண மாதிரியே ஃபோல்டு பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பிடிக்கலாம். காரில் கூட இதை வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். கார் டிக்கியாயும் அடைக்காது. பாய்.